அப்பதான் வந்து பூசோக்கு வந்து இன்ட்ரோ போடுவாங்க. இந்த பூசோ வந்து யாரு, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ போட்டு விடுவாங்க. இந்த முரிமலைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 3 அனாதை குழந்தைங்கள வந்து தத்தெடுத்திருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோ யூஜோ, இன்னொருத்தன் வந்து காங் சோஹா, இன்னொருத்தன் வந்து யோன் பூசோ. இவன் தான் அது. இவன் தான் வந்து கொஞ்சம் பெரியவன் மாதிரி தெரியுது. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்னன்னு தெரியல, போ பார்ப்போம். இந்த 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட். அதாவது ப்ராட்டஜி, பார்ன் ஜீனியஸ். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லயும் சரி, படிக்கிறதுலயும் சரி. இதுல இருக்கிறதுலே இந்த யோன் பூசோ அப்படின்றான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டட். இதுல என்ன காமெடி அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு மாஸ்டர் கிடையாது. இந்த 17 மாஸ்டர் இருக்காங்களா, அதுல 7 பேர் வந்து இவனுடைய மாஸ்டர். எல்லாருமே சேர்ந்து கோ பேரண்டிங் பண்ணி இவனுக்கு வந்து ஜாயிண்ட் எஜுகேஷன் மூலியமா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த 17 மாஸ்டர்ல ஒரு ஆளுமே வந்து பெரிய ஆளுங்க. அப்படி பார்த்தா மொத்தம் 7 பேர். அந்த முரிமலையன் சைடு, டிமானிக்கல்ட்டு சைடு கிடையாது, அந்த பக்கம் நாட்டுக்கு அந்த சைடு அவனுக்கு தான் கெத்து. அப்படி இருக்கும்போது நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல வந்து இவன் இருக்கான் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, ஓகே டிமானிக்கல் லீடர்னால வந்து இவன் வந்து இந்த மிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். பரவாயில்ல, சின்ன வயசுல இதெல்லாம் சகஜம்தான். நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது என்னையுமே சரி, இந்த டிமானிக்கல் லீடரும் சரி, அதாவது அப்ப இருந்தவங்க எங்க 2 பேருமே வந்து இவனுங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து இவனோட டர்ன். இது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், பரவாயில்ல, அவன் போயிட்டு வந்து இந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே நினைச்சு பார்த்து, சரிடா ஓ இஷ்டம் போல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்துருவாரு. இவனுமே வந்து சந்தோஷத்துல வந்து தேங்க்யூ சொல்லுவான். அப்பதான் இங்க இருந்து இவன், நீங்க வந்து எங்க கூட வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்பதான் அவன் அங்க இருந்து, ஹிஹி பரவாயில்ல, நான் வந்து அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு தெரியாது, ஆனா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து சொல்லுவான். அப்பதான் உடனே இவன், நீங்க எங்க கூட வரீங்கன்னா அப்ப மாஸ்டர் சியாங், சோ நீங்க உங்க கைய பத்தி கொஞ்சம் வருத்தப்படணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி கட் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான். எல்லாருமே சிரிப்பாங்க. இவர் அப்ப வந்து எதுவுமே பேச மாட்டாரு, சைலண்டா இருப்பாப்டி. அப்பதான் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், என்னதான் வந்து வெளியில வந்து நல்லா இனிக்க பேசினாலும் உள்ளுக்குள்ள வந்து இவனுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கரப்டட் தான். அதுவும் இவன் இந்த நீல முடிக்காரன். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், ஜீனியஸ், அதாவது மிகப்பெரிய ஜீனியஸ், அவனே கூட வரான், இது ரொம்ப ஈஸி பீஸி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, இந்த சேஜ் சோ, என்னோட வார்னிங்கை வந்து நீ மதிக்கவே இல்லைல்ல, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உன்னை வார்னிங் பண்ணிட்டேன். டிமானிக்கல் லீடர் வந்து கருணையே காட்ட மாட்டான், உன்னை கொல்ல மாட்டான், ஏன்னா வந்து அலையன்ஸ் இருக்கு. ஆனா நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ அந்த சுச்சுவேஷன்ல வந்து உன் மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து 3 நாள் ஆயிடும் திட்ட அங்க மீட்டிங் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு எல்லாருமே கிளம்பி இந்த இம்பீரியல் பேலஸ்க்கு வந்து வந்துருவாங்க. அப்பதான் இங்க ஒருத்தன் இருப்பான், இவன் தான் அந்த ஃப்ளூரிசிங் டெப்போட ஸ்பை மாதிரி இருக்கு. அவன் தான் வந்து சொல்லுவான், அவனுடைய பிளேக்கை காட்டி, டேய் முரிமலைன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, கதவை திறந்து விடு சீக்கிரம் அப்படின்னுவான். இவனுமே வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ட்ரி பர்மிட் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க கொஞ்ச நேரம் வந்து இங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இவன் அந்த பிங்க ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி இந்த பக்கம் பேசுவான். இவன் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டான், அந்த லேடியுமே வந்திருப்பாங்க போல, அந்த ஃபீமேல் மாங்க். அப்பதான் வந்து இவன் அவங்க கிட்ட சொல்லுவான், நான் வந்து நீங்க இதுல வந்து தலையிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இவங்களுமே வந்து இந்த இடத்துல மட்டும் கிரேட் மாஸ்டர் கேக்கியான் இருந்தார்னா புத்திசம வந்து போதிச்சிருப்பாரு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா, பட் என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன், அமிதாப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவரு, அவருக்கு வந்து அவருடைய ஓன் ஒர்க் இருக்கும்பா பண்றதுக்கு, சரி நாம முதல்ல போயிட்டு மெஜஸ்டியை பார்ப்போம், மெஜஸ்டியை பார்த்துட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம், இன்னுமே வந்து அவங்க கோயிலெலாம் வந்து இன்னும் மூடலை, நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்பதான் இவன் திரும்பி அந்த பூசோ இருப்பான்ல, அவன்கிட்ட சொல்லுவான், உனக்கு என்ன பண்றது, என்ன உனக்கு கொடுக்கலாம், டிமானிக்கல் லீடருமே இல்லை, நீ வந்தது வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. உடனே இவனுமே ஆமா இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், சே நான் வந்து மீட் பண்ணலான்னு நினைச்சேன், இப்ப மீட் பண்ண முடியாது போல, நான் வந்து அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான், எவ்வளோ டேலண்டடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இந்த ஷோயி வந்து ரொம்ப அவனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தா, அதாவது அந்த பொண்ணு முரிமலைன்ஸுக்கு போயிருக்கும்ல, அப்ப அந்த பொண்ணு ஜெய்கால் கேன சேர்ந்த பொண்ணு நினைக்கிறது. சரி வேற
வழி கிடையாது. எம்பரருடைய பர்சனல் பாடி கார்டுடைய பாடி வந்து இன்னும் எரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். போயிட்டு அதையாச்சும் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, பாடியில் இருக்க அந்த மார்க்கை வச்சு எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓரளவு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தா. என்னால் நம்பவே முடியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நான் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அவன் வந்து எவல்யூஷன் ரெலமில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே எப்போ ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆனா என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அவன் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஹெவன்ஸ்க்கு வந்து ஆர்த்தடாக்ஸ் செட்டு மட்டுமே வந்து பவர்ஃபுல்லாக ஆகக்கூடாது போலயே அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதாவது இவன் வந்து எதை மீன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறிமலையின் சைடு வந்து இவனுங்களா இருக்கானுங்களா இந்த 3 ஜீனியஸு. ஸோ இப்போ வந்து டிமானிக் கல்ட் பக்கமே வந்து ஹீரோ இருக்கான்ல, ரொம்ப ஜீனியஸு. ஸோ அதனால இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இந்த ஹெவன்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸாக வைக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து திருப்பி இந்த யூன் பூசோக்கு வந்து இன்னொரு இன்ட்ரோ போடுவானுங்க. இவனுக்கு எதுக்குடா இன்ட்ரோவாக போட்டு தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இப்போ வந்து இவனுக்கான இண்டிவிஜுவல் இன்ட்ரோ. அதாவது இவன் கொஞ்சம் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த ஜாங்குல வந்து கால் எடுத்து வச்சிருப்பான். அப்போ வந்து இவனுக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான். யாருமே வந்து இவன் பவருக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. இவன் வயசு லெவல்லையுமே சரி, இவனோட வயசானவங்களும் சரி, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஆள். அந்த ஏஜ் கேட்டகிரியிலே வந்து இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இவனுக்கு 20 வயசு இருக்குன்னா, அந்த 20 வயசு உள்ள மற்ற பசங்களால் வந்து இவன் கூட வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஜீனியஸ் இவன். அது மட்டும் கிடையாது மக்களே, இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த 17 மாஸ்டரு. இந்த 17 மாஸ்டரில் கொஞ்சம் பேரால் தான் வந்து இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். அப்போ வந்து அவன் இந்த 17 மாஸ்டர் பவர் லெவலுக்கு ஈக்குவல் ஆகிட்டான். இன்னும் வந்து வெளியே வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல, ரகசியமாக வச்சுருக்காங்க போல முறிமலைன்ஸ். அப்போ தான் வந்து அவன் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பான், நான் வந்து ரொம்ப ஜீனியஸ் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்மளோட ஹீரோ வயசு தான் இவனுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியுதுட்டா. அப்படி இருக்கும் போது இவனுமே பவர்ஃபுல் தானே, அந்த 17 மாஸ்டருக்கு ஈக்குவலாக வேற இருக்கான் இப்போ இவன். அப்போ தான் இவர் கையை முறுக்கிட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு, எனக்கு கண்டிப்பாக தெரியும் இவன் தான் வந்து என்னுடைய ரைவல். அந்த எவன்ஸே வந்து எங்கள் 2 பேரையும் டூகெதராக இணைக்க பார்க்கும். இவன் என்னதான் அவாய்ட் பண்ணாலும் ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். எனக்கு வந்து இவனை நினச்சா பாவமாக தான் இருக்குது. நீ நினச்சிட்டு இருக்கியா என்ன, நீ வந்து நம்ம ஹீரோக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு? சேர்றா தம்பி, நீ இதே ஃபோர்ஸோடு இரு. உன்னை வந்து நான் மட்டத்தட்ட விரும்பலை, உன்னை டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை. அப்போ தான் வந்து இங்கே ஒருத்தவன் கத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பான், சார் ஒரு ப்ராப்ளம் சார் அப்படின்ட்டு. இவன் உடனே திரும்பிட்டே, என்னன்னா என்ட்ரி பாஸ் எடுத்துகிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்போ இதுலேருந்தே புரியுது இவங்க வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். இவங்க ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடணும், அந்த ஆள் உள்ளே போயிட்டு சொல்லிட்டு என்ட்ரி பாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க போல். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு போல், உள்ளே நுழைய முடியாது போல் ஈஸியாக முறிமலைன்ஸ் வந்தால் கூட. அப்போ தான் வந்து இவனுமே கேட்டிருப்பான், என்னடா என்ட்ரி பாஸ் எடுத்துகிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் சொல்லியிருப்பான், நான் என்ட்ரி பாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் இவனுமே வந்து சரி பொறுமையாக என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்போ தான் உடனே இவன் சொல்லுவான், இன்னைக்கு காலங்காத்தால் வந்து டிமானிக்கல்ட்ட சேர்ந்த டிசபிள்ஸ்லாம் வந்து வந்திருக்கானுங்க. அவனுங்க வந்ததுனால இந்த டெம்பிள்லாம் மூடுற செரிமோனி வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிட்டாங்க, முன்னாடி ஷெட்யூலுக்கு முன்னாடியே நடந்துடுச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே இவனுங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவானுங்க, என்னது டெம்பிளை மூட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உடனே இவன் இங்கேருந்து திரும்பி சொல்லுவான், அந்த யூனக் ஸ்பை சம்திங், அவன் வந்து திரும்பி சொல்லுவான், டே டைம் இல்லைடா, இப்போவே வந்து நம்ம போயிட்டு மெஜஸ்டி வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கான், அமிதாப் இது வந்து ரொம்ப ரொம்ப பேடான சுச்சுவேஷன், நான் போயிட்டு குறுக்க பூந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறேன், டெம்பிள் வந்து மூடாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போவாங்க, அந்த டிமானிக் கல்ட் டிசேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்கு. இந்த 3 பேருமே வந்து கிளம்பி மெஜஸ்டியை பார்க்க போயிடுவாங்க. அப்பதான் இவனுமே நினைச்சு பார்ப்பான், ஒரு வேளை டிமானிக்கல் லீடருமே வந்து திருப்பி வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இங்க காட்டுவாங்க, இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராகன் பேலஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு டெம்பிள் வந்து லொக்கேட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து மெயின் டெம்பிள் மாதிரி. உள்ள வந்து நம்ம டிமானிக் கல்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கானுங்க, அதாவது வெக்கேட் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த ஏற்கனவே இந்த டெம்பிளை. அப்பதான் வந்து இங்க எல்லாருமே வந்து கத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யூனக் மாதிரி, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அந்த ராயல் பேலஸ் சேர்ந்த மாதிரி இருக்கு. அவனுங்க வந்து கத்திட்டு இருப்பானுங்க, டேய் ஈவல் டிமானிக் கல்ட் மெம்பர்ஸ் என்னடா பண்றீங்க, இது வந்து புனிதமான கோயில்ரா, இங்க இருந்து போங்க,
இதை இப்பவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தவன் கத்திட்டு இருப்பான். அப்பதான் அவன் வயிற்றுல ஒரு பஞ்சு விட்டு, என்னது ஈவலா டேய், நாங்க வந்து ஆர்டர் படி சொந்தமா எங்களுடைய டெம்பிளை வந்து நாங்க கட்ட போறோம், நீங்க தானே இங்க ராங்கா இருக்கிற ஆளுங்க, போங்கடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? முறிமலையன்ஸ்ல இருந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க வரட்டும்டா, உங்க எல்லாருமே வந்து அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் உடனே ஈபாங்க, ஓ அப்படியா, அவங்களாம் வந்தா ரொம்ப கடுப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய புதுசா கிடைச்ச ஃபயர் பவர் வந்து கையில கேதர் ஆகிட்டு அங்க இருக்க மரத்துல தூக்கி போட்டுருவான். அந்த மரம் வந்து பத்திக்கும். எல்லாருமே வந்து அந்த ஹீட்ல வந்து டக்குன்னு கண்ணை மூடுவானுங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அப்பதான் அங்க இருந்து அவனுங்க எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க, என்னடா இது, என்ன ஈவல் ஆர்ட்ஸ்டா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. நீங்களாம் டீமன்ஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் ஈபாங் சொல்லுவான், டேய் எவெல்லாம் வந்து எங்களை தடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோ, அவங்களையும் இதே மாரி நான் வந்து எரிச்சிருவேன், இந்த இடத்த விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து சொல்லிடுவான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்கு 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 நிறைய பேர் வருவாங்க. ஈபாங்குமே வந்து திரும்பி பாப்பா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறிமலைன்ஸை சேர்ந்தவங்களாம் வந்து இவங்கள சுத்து போட்டுருவாங்க, டிமானிக்கல் பீப்புள்ஸை. அப்பதான் அங்க இருந்த லேடி சொல்லும், அமிதாப் நல்ல வேலை நாங்க ரொம்ப லேட்டா வரல, எனக்கு தெரியும் நாம வந்து அலைஸ் அப்படின்ட்டு, அப்படி இருந்தாலும் இந்த கோட்டை வந்து நீங்க கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கைஸ், இதை பார்க்கும்போது இது வந்து பெண்கள் அணி மாதிரி தான் இருக்கு. சரி பார்ப்போம். ஏன்னா வந்து எங்கேயுமே வந்து இந்த கேங் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, இவங்க வந்து ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஃபீமேல் கேங் தான். அப்பதான் அங்க இருந்து ஈபாங்க, யாரு நீ, என்ன லைனு, நாம ஃப்ரெண்ட்ஸா, எந்த லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங்க அங்கேருந்து கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் உடனே இந்த லேடி வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம், இவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுறான், இவனை பார்க்கும்போது ஒரு 20 வயசு கூட தாண்டல, ஆனா இவன் கிட்ட இருந்து வர ஆறாலாம் பார்த்தா இவன் கண்டிப்பா வந்து எவல்யூஷன் நிலமோடைய மார்ஷல் மாஸ்டரா தான் இருப்பான். இவன் ஒருவேளை இதை பார்த்து தான் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தப்பா நினைச்சிட்டாரு போல, ஏதோ லைஃப் அண்ட் டெத் த்ரில்லம் அப்படின்ட்டு. அமிதாபா நான் தான் வந்து ஹெட் ஆஃப் த யங்சன் செக்ட், நீங்க கொஞ்சம் உங்களுடைய கல்ட் மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போறீங்களா? அப்பதான் ஈபோங்க, என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் அந்த லேடியுமே சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக வந்து நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க, இது வந்து ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸோடைய டெரிட்டரி, உங்களுக்கு தெரியாதா அலையன்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பதான் ஈபாங் வந்து யோசிச்சு பார்த்துட்டே சொல்லுவான், சரி எப்பயில இருந்து வந்து இந்த இம்பீரியல் பேலஸோட டெரிட்டரி வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டோட டெரிட்டரியா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இவங்களை கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் உடனே இவங்க அமிதாபா அப்பதான் இவங்க உடனே அவங்க ஸ்வாடை வந்து வெளியெடுப்பாங்க, இவனை வந்து ஈஸியா என்னால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை வார்ன் பண்ணேன், இதை வந்து நீயே தான் கொண்டு வந்துகிட்ட டிமானிக் கல்ட் லீடர், இதை வந்து பின்னாடி நீ ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு குரல் பின்னாடி இருந்து, என்ன நான் வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பின்னாடி இருந்து பேசுவோம் இவங்க கிட்ட இருந்து. இவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அள்ளு விட்டுரும். ஏன்னா ஹீரோ வந்து திருப்பி அதிகமா பேய் படம் பார்ப்பான் போல, இந்த பேய் மாதிரியே வந்து பின்னாடி இந்த பயமுறுத்தினான் பயப்புள்ள. அப்பதான் இவங்க கொஞ்சம் சுதாரிச்சுட்டு திரும்பி பார்ப்பாங்க, யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுடைய ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஷாக்கு, என்னன்னு பார்த்தா இவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து ஹீரோ கையிலே வந்து பிரேக் பண்ணிடுவான் இவங்களுடைய ஸ்வாடை. அப்பதான் ஹீரோ, நீ தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவான் மேலே ஹீரோ இவங்கள அசால்ட்டா. அப்பதான் உடனே இவங்களுமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, என்னால வந்து என்னோடைய என்ஹான்ஸ் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ண முடியல, அதை வந்து இவனுடைய என்ஹான்ஸ்ட் எனர்ஜி வந்து ஓவர் பவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்கு நாங்க இருக்க எல்லாருமே வந்து நீல் டவுன் பண்ணி கையை மடக்கி, நாங்க வந்து டீமன் லார்ட கிரீட் பண்றோம் ஃபார் த டிமானிக் வே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நீல் டவுன் பண்ணி வணக்கத்தை போடுவாங்க. அப்பதான் இவங்களுக்குமே வந்து ஷாக் ஆயிடும், என்னது அப்படின்ட்டு. அப்பதான் அவங்களுமே பார்ப்பாங்க ஹீரோவை, இவன் தான் வந்து டிமானிக்கல் லீடரா அப்படின்ட்டு. அப்பதான் இங்க ஒரு லேடி இந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த லேடிக்கு அடுத்தது இந்த பொண்ணு தான் இன்சார்ஜ் மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும், என்னது இது, அந்த ஆள் வந்து அவங்கள சும்மா தானே வந்து பிடிச்சிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவங்களால மூவ் பண்ண முடியல? அப்பதான் இந்த பொண்ணு வந்து விஸ்பரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மற்ற பொண்ணுங்கிட்ட சொல்லும், மாஸ்டர் வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க, எப்படியே போனா அவங்க கொன்றுவாங்க அவங்கள, எல்லாருமே வந்து சீரியல்
இம்பீரியல் ஸ்வாட் ஹார்மோனி டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க நான் சிக்னல் கொடுத்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிடும். மற்ற பொண்ணுங்களாம் ஓகே அப்படின்னும் இந்த பொண்ணுமே இப்பவே அப்படின்ன உடனே இந்த பொண்ணுங்களாம் வந்து அட்டாக் பண்ண போவோம் நம்ம ஹீரோவை. சும்மா அப்படியே சும்மா சுற்றி 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 வந்து அட்டாக் பண்ண வரும் அந்த பொண்ணுங்களாம் நம்ம ஹீரோவை. அப்போதான் அதில் ஒரு பொண்ணு எங்களுடைய மாஸ்டரை போக விடுறா. இந்த பக்கம் ஒரு பொண்ணு டேய் ஈவல் டிமானிக் கல்ட்டை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போதான் டக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களை வந்து நாக் அவுட் பண்ணிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஒன்று விண்டுகாடு. நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன், இது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க கீழே, தெரியுதான்னு பார்ப்போம் யார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஹேர் ஸ்டைலு, இந்த பாடி பில்டு இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அவங்க அட்டாக் பண்ணதில் வந்து இந்த பொண்ணுங்க வந்து பறந்து போய் விழும். அப்போ தான் அவன் யார், நம்ம வேங் தான், ரொம்ப ரூடாக இருக்கே, இப்படிலாம் வந்து பேசக்கூடாது டிமானிக் லார்டு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ தான் வந்து இங்கே கீழே விழுந்த அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னடா இது இவ்வளோ ஃபோர்ஸா, வெறும் ஒரு சிங்கிள் அட்டாக்ல வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்போதான் அங்கேருந்து நம்ம ஈபாங்க டே வேங்கு பயபுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈபாங்க கத்துவான். அப்போதான் வேங்குமே திரும்பி டே ஈபாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ரொம்ப பிஸியாக இருக்க போலியே, எங்கே போனாலும் டீமன் லார்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிக்கிட்டு தான் வந்து அவன் நோட் பண்ணுவான், என்னடா இது, நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேனே, இந்த 6 வாட் ட்ரிப்புள்ள வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து ரீச் பண்ணிட்டேன், நான் தான் இப்போ நம்பர் 1. அது மட்டும் கிடையாது, நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் நிலைமை வந்து அச்சீவ் பண்ணேன். ஆனால் ஈபாங்க பார்க்கும்போது என்னோட பவர் லெவல் அதிகமாக இருப்பான் போலியே, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேங் வந்து ஷாக் ஆகிடுவான் ஈபாங்க பார்த்து. அப்போதான் அந்த லேடி வந்து கடுப்பாயிடும், இதை வந்து நீங்கள் உங்கள் மேலே நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அதோடைய பவரை வந்து ஃபுல்லாக அன்லீஷ் பண்ணும். இந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர்லாம் வந்து அன்லீஷ் பண்ணிச்சுல, அப்படி எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி அதுவே வந்து அட்டாக் பண்ணிக்குது, இன்டைரக்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஹீரோ வந்து இந்த லேடிக்கு பின்னாடி இருக்கான்ல, இது மூலயமா வந்து இது மேலே அந்த அட்டாக் பண்ணி அந்த அட்டாக் இதை பாஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் இது பண்ணியிருக்கோம். அது நினச்ச மாதிரியே வந்து அந்த அட்டாக் வந்து ஹீரோ மேலேயுமே வந்து லேண்ட் ஆகும். அந்த இடமே வந்து பயங்கரமாக வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும், தரலாம் வந்து பொழக்க ஆரம்பிச்சிடும். அப்போதான் அந்த லேடிக்கு வந்து அள்ளு விட்டுரும், என்னால் வந்து நம்பவே முடியல, என்னோடைய இன்டைரக்ட் ஸ்ட்ரைக்கை வந்து இவன் அசால்ட்டாக வந்து டைரக்ஷன் மாற்றி விட்டானே, ஜியாங்ஸோ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், நீ ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்க போலையே மாங்க் அப்படின்னுவான் ஹீரோ. மாங்க்லாம் வந்து சன்னியாசி. அப்போதான் அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கோம், டிமானிக்கல் லீடர், நான் வந்து மாங்க் ஆஃப் த முரிம் அலையன்ஸ், எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், நான் போக விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கை வந்து அப்படியே ஏர்ல அழகா பரப்பா அப்படி பிச்சுக்கிட்டு, வேற என்ன நம்ம ஹீரோ வந்து கையை வெட்டி விட்டான், யாரு தெரியல, என் தலையன் வந்து ஆம் கலெக்டர்ரா. இந்த லேடி வந்து வழியில வந்து கத்தும், ஆக்சுவலா வலி தாங்க முடியாம ஹீரோ வந்து தூக்கி போட்டுருவோம் போ அப்படின்ற மாதிரி. நாம வந்து அலைஸ்ல, அதனால வந்து உன்னுடைய கையோட நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உங்களுக்கே தெரியும் அலைஸ் அப்படின்னா லைக் ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கூட்டாளி மாதிரி. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மற்ற மாங்க் எல்லாத்துக்குமே வந்து அள்ளு விட்டுரும், என்னடா இது, இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவங்க தான் வந்து ஸ்வாட் எம்பரஸ் ஆச்சே, அப்படி இருக்கும் போது ஈஸியா டிஃபீட் ஆயிட்டாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த லேடியுமே வந்து சாதாரண ஆள் கிடையாது. இதுல வந்து ஜெண்டருமே வந்து ரிவீல் ஆயிடுச்சு கன்ஃபார்மா. ஸ்வாட் எம்பரஸ் அப்படின்றாங்க, எம்பரர் அப்படின்னா ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம், இது எம்பரஸ் அப்பனா இது எல்லாமே வந்து பெண்கள் கூட்டம் தான். நம்ம ஹீரோ வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறான். அப்போ தான் வந்து இதுங்க எல்லாமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐயையோ அப்படின்ட்டு. இதுலேருந்தே பார்த்துக்கோங்க, அந்த லேடியுமே வந்து கொஞ்சம் பெரிய ஆள் தான். டேய் எல்லாருமே வந்து கட்டி போடுங்க, எவனாவது அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோ அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். இந்த மற்ற கல்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆர்டரை வந்து நிறைவேற்ற போயிடுவாங்க. அப்போ தான் வந்து இங்கே காட்டுவாங்க, அந்த ஜின்னான் பேலஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயின் பில்டிங் இம்பீரியல் ஃபேமிலியோடைய அந்த அரண்மனையை காட்டுவாங்க. அங்கே ஒருத்தன் வந்து முட்டி போட்டிருப்பான், ஐ காண்ட் மூவ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான், முட்டி போட்டு என்னால் நவர முடியல அப்படின்ட்டு. அப்போ தான் இங்கே இவன் பிங்கு வந்து ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கே,
இது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இவன் வந்து ஆல்ரெடி எவல்யூஷன் நிலைமை வந்து ரீச் பண்ணிட்டான் போல இந்த சின்ன வயசுல. அப்பனா இந்த இடத்துல வந்து நான் விட்னஸ் பண்றேன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து இந்த உலகத்துல பிறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் அந்த பிங்கு இங்க பூசோவை பார்த்து. அப்பதான் அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும், போதும் நிறுத்து அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பிங்கு, பாத்தீங்களா மெஜஸ்டி, பாத்தீங்களா எங்க ஆளுடைய பவரை, இது மூலியமா வந்து நான் கேரண்டிடா சொல்லுவேன் இவன் வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 கிரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டா வருவான் இந்த ஜாங்யோன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான் இந்த பிங்கு. யாரு இந்த பூசோவை பார்த்து. அப்பதான் மெஜஸ்டி, ஓ 5 கிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் வந்து இந்த எம்பரருக்கு வந்து தெரிவிச்சு ஆகணும், இந்த முரி மலைன்ஸ் தான் வந்து இம்பீரியல் பேலஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த டிமானிக் கல்ட்ரில. கவலைப்படாதீங்க அலையன்ஸ் லீடர், யோன் பூசோ வந்து அவனோட டியூட்டியை வந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஒரு சொடக்கு சத்தம் கேட்கும். அப்பதான் வந்து இன்னும் நிறைய பேர் ஓடி வருவாங்க. இந்த பூசோவுமே ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்ட்டு இவனுக்குமே புரியாது. அப்பதான் இவனுமே கேட்பான் இந்த பிங்கு, மெஜஸ்டி என்ன நடக்குது, யார் இவங்கலாம்? அப்பதான் இவரு சொல்லுவாரு, 300 பேர். இந்த 300 பேரை டிமானிக்கல் லீடரு சும்மா இப்படி சொடக்கு தான் போட்டான். அதுக்கே எல்லாரும் முட்டி போட்டானுங்க, மூவ் கூட பண்ண முடியல. உன் பேர் என்ன? யூன் போசோ தானே, ட்ரை பண்ணு பார்ப்போம் திருப்பி அப்படின்னு ஒரு சொன்ன உடனே இவனுக்கு வந்து அள்ளு விட்டுரும். எனக்கே சிரிப்பு தான் வருது. இவனால என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க போல பண்ணுறா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஈஸியாக ஒரு 4-5 பேரை வந்து அவன் பவரை யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணியிருப்பான் கிராவிட்டி மாரி. இவனை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். டக்குன்னு 300 பேரை கொடுத்து முட்டி போட வைடா பாப்பா அப்படின்னா இவனுக்கு வந்து அள்ளு விட்டுரும் இந்த இடத்துல.